ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லேஜிலர். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ட்ரேடிங் லெசன் 1 வீடியோ தான் இது. ஸோ இந்த லெசன் 1ல் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், எப்படி ஸ்ரீலங்காவில் ஒரு புரோக்கர் சைடை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது, வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரேடர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளுக்கு போகலாம். ஓகே ட்ரேடர்ஸ், ஸோ என்னுடைய பிசி ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் புரோக்கர் சைடை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல எல்லா விதமான புரோக்கர் சைட்லேயும் போய்ட்டு எங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண இயலாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இயலாது. ஏன்னா நம்மளுக்கு டெபாசிட் பண்ணுற பிரச்சனை, விட்ரால் பண்ணுற பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு 1 by 1 சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டு இந்த இடத்துல புரோக்கர் சைட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த புரோக்கர் சைட் ஸ்ரீலங்காவில் சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லையா, இது தொடர்ந்து நடக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புரோக்கர் சைட்டில் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி புரோக்கர் சைட்டில் சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் நம்மளோட கண்ட்ரியில் இருக்காங்களா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் நார்மலாக சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுற நேரமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட்டிவாக 2 புரோக்கர் சைட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழ் லாங்குவேஜில். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று எக்ஸாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெரைவ் ட்ரேடிங். ஸோ இந்த 2 மெத்தட் ஆஃப் புரோக்கருக்கும் மட்டும்தான் நான் வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே வேறு சைட்டெல்லாம் இருக்குது, எக்ஸ்என்எஸ் இருக்குது, ஒக்டாஃபோரஸ் இருக்குது, ஐசி மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஆப் இருக்குது. பட் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி அந்த புரோக்கர் சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் அஃபீஷியலாக இருக்கிறாங்களா, லைசன் அப்ரூவ்ட் வாங்கியிருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. பேமெண்ட் மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட எல்லாமே சக்ஸஸாக நடக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ சேஃபாக செக்யூரானு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ ஸ்ரீலங்காவில் அதுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ இன்கேஸ் நாங்கள் தமிழ் பட் சிங்களீஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது எக்ஸாம் அண்ட் டெரைவ். ஸோ எக்ஸாம் அண்ட் டெரைவ் பார்த்தீங்கன்னா, சிங்களீஸ்ட வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி அடித்தா நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி தமிழாக்களும் அதில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இந்த 2 புரோக்கருக்கும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மிச்சாக்கள் எல்லாமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அது இதுங்களில் தான் பேஸ் பண்ணி போகிறாங்க. ரைட். ஸோ இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறது ஃபாரெக்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அதை மட்டும் பேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்போர்ட்டிவான ஒரு பர்சன்ட் இருக்காங்கன்னே வச்சுக்குவோமே. ஸோ இப்போ நான் இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சப்போர்ட்டிவான பர்சன்ட்டுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண இயலுமா? அந்த சப்போர்ட்டிவான பர்சன்ட் வந்து இன்னுமே அந்த புரோக்கர் சைட்டுக்கு வீடியோ போட்டுட்ருக்காரா, அவைலபிளாக இருக்காரா, இல்லை அவர் இன்னும் அதில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்க்கணும். ஸோ அவரோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி அவரோட ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த புரோக்கர் சைட்டை பற்றி இன்னும் நாலேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப். ஓகே. ஸோ அதே மாதிரி அவருக்கு கீழே டக் ஆக முடியுமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் புரோக்கர் சைட் ஓப்பன் பண்ணும்போது மெனுவலாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், நீங்கள் லைவ் சேட்டில் போய்ட்டு தான் உட்காந்து பேசிக்கிட்டு தடமாறிக்கிட்டு இருக்க வேண்டி வரும். இது நீங்கள் ஒருத்தருக்கு கீழே ஜாயின் ஆகுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ட்ரேடர்ஸ் எனக்கு கீழே தானே ஜாயின் ஆகினீங்க. இன்கேஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட எனக்கு உடனடியாக அதை டெரைவ் கம்பெனி மேனேஜர்ஸ்க்கு டிரெக்டாக பேசியோ, இல்லைனா எக்ஸாம் கம்பெனி மேனேஜர்ஸ்க்கு டிரெக்டாக பேசியோ எனக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த விஷயம் ஈஸியாக ரைஸ் ஆகி அந்த இடத்துல எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு அது ரொம்ப லேஸு. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சு கொடுப்பேன். இப்போ நீங்களாக இருந்தால் ப்ரைவேட்டாக சப்போர்ட் டீம்கிட்ட போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க உங்களுக்கு மெயிலுக்கு 3 daysல இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து செஞ்சு தரோம், இல்லைனா அவங்களுக்கு அப்போவே சொல்லுவாங்க 2 daysல நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி தமிழ் சப்போர்ட், சிங்கள சப்போர்ட் அப்படி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கவும் இருக்காது நிறைய புரோக்கர் சைட்டில். லைவ் சேட்லலாம் போனீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போயிட்டு அப்படி அதில் மெசேஜ் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட பிரச்சனை ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை போய்ட்டு அங்கே சொல்லவே இல்லை. அது ஸோ அதுக்கும் இன்னும் தடமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவு ஒருத்தர் கீழே டக் ஆக பாருங்கள். அப்போ தான் அந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் சப்போர்ட் எடுத்து ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர எந்த இரர்களோ எந்த பிரச்சனையோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி புரோக்கர் சைட்டில் அஃபீஷியல் பேமெண்ட் ஏஜென்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ முக்கியமாக ஸ்ரீலங்காவில் அதை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா புரோக்கர் சைட்லையும் போய்ட்டு உங்களுடைய பேங்க் கார்டுங்கள் லிங்க் பண்ணி
இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியோ இல்லை உங்கள் நெட் லேயர் ஸ்க்ரில் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்காங்க. ஏன்னு கேட்டால் அது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மெத்தட். அது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு, ரைட்? ஸோ ஒரு ஆப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற பேங்க் கார்டு கூட ஒரு ஆப் மாதிரி தான் அங்கே பேஸ் ஆகி இருக்குமோ வழியை, அதில் பேக்ரவுண்ட் அப்படி தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே டிரெக்டாக கேட்டிருக்காங்க டிரெக்டாக செஞ்சுருவாங்கன்னு இல்லை. அது ஒரு ஆப். அந்த ஆப்பை பேஸ் பண்ணி தான் அந்த கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஸோ உங்களோட கார்டுங்களை லிங்க் பண்ணுற விஷயத்துக்கு போக வேண்டாம். அது வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாக முடியலாம். ஸோ அதில் அதிகப்படியான கமிஷனை வெட்டும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ் அதை அலோவ் பண்ணுறது இல்லை. அப்படி புரோக்கர் சைட்டுங்களுக்கு போயிட்டு உங்களுடைய டிரெக்டாக கார்டை கொடுத்து டெபாசிட் விட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் ஒரு சில ப்ரைவேட் பேங்க் ஒரு சில புரோக்கர் சைட்ஸுக்கு விடுறாங்க. அதுக்கு வேறு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ரேட் நீங்கள் வாங்குறத விட அதிகப்படியான ரேட்டுக்கு அங்கே போகிறனால கண்டிப்பாக அவங்க வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இதே நீங்கள் விட்ரோ பண்ணுற நேரம் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுதான் மெயின் மேட்டர். ஸோ எல்லாருக்கும் இல்லையான்னு கேட்டால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில ஆக்களுக்கு நடக்குது, பிரச்சனை வாராக்கள் நம்மளோட காண்டாக்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. அதனால் 50-50ன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அதனால் அந்த 50-50 வரக்கூடாதுக்காக வேண்டி பேமெண்ட் ஏஜென்ட் இருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் ஏஜென்ட் தேடி பார்த்து அந்த புரோக்கர் சைடில் இருக்காங்க அப்படின்னா அந்த புரோக்கர் சைட் மிச்ச காலமாக ஸ்ரீலங்காவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு எக்ஸாம் அண்ட் டெரைவ் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்சே 5 இயர்ஸுக்கு மேலே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, பயப்படாமல் செய்யலாம், ரைட்? ஸோ நாங்கள் டெரைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபீஷியல் சப்போர்ட்டிவ் பேமெண்ட் ஏஜென்ட், அதே மாதிரி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சப்போர்ட்டிவ் பேமெண்ட் ஏஜென்ட். அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. உங்களுக்கு கேஷ் டெபாசிட் பண்ணி கொடுக்குறதுக்கும் சரி, விட்ரா பண்ணி கொடுக்குறதுக்கும் சரி. எங்களுக்கு இன்கேஸ் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி டாலர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு. எங்களுக்கு பேங்க்கில் லிமிட்டும் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் முதற்கொண்டு லிங்க் இருக்குது, லிமிட்டும் இருக்குது. அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது அஃபிஷியல் தானே, அதனால் எங்களுக்கு பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது நீங்கள் பேங்க் கார்டுங்களை லிங்க் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை லிங்க் பண்ணி போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் எதுவும் வந்தால் ஃபேஸ் பண்ணக்கூடியது நீங்களாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எங்களுக்கு கீழே ஜாயின் ஆகி அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து ப்ராப்ளம் இப்படி ஆயிடுச்சு ப்ரோன்னு சொன்னாலும் எங்களுக்கு அதை பேச போக இயலாது. ஏன்னா அது தேர்ட் பார்ட்டி. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேமெண்ட் ஏஜென்ட் இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஆப்பை மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது தான் ட்ரேடர்ஸ் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு அப்ரோச் பண்ணி கண்ட மாதிரி போய்ட்டு ஒரு புரோக்கர் சைட்டில் காசை போட்டு ட்ரேட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகாது. கடைசியில் எங்கேயோ அது உங்களை ஒரு பிரச்சனையில் கொண்டே விடும். கடைசியில் நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை விட்டு வெளியே போக வேண்டி வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புரோக்கர் சைட் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை குட் லெவலில் கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கவங்களுக்கு அனுப்புங்க. ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு அனுப்புங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். ஸோ இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களால் புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங் முக்கியமான லெசன் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.